வணக்கம். நான் உங்களுடைய சரவணகுமார் ஐஆர்எஸ். ஒரு இந்தோனேஷியன் பேஸ்டு ஒரு குரூப், ஒரு கிளான். இந்த படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு போட் கடலில் நிற்கிற மாதிரி பசியோட ஏக்கத்தில் அந்த பிரெட்டை கடிக்கிற அந்த படத்தை பார்த்துருப்பீங்க. பசி மயக்கத்தில் இருக்கிற இன்னொரு குழந்தைய பார்த்துருப்பீங்க. இவங்க வந்து பேசிக்கலி மியான்மரில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு முஸ்லீம் எத்னிக் குரூப். எத்னிக் குரூப்னால் மியான்மரிஸ் தான் அவங்க, அங்கே இருந்தவங்க தான். அங்கே ஏரியாவில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன செட்டு, நம்ம இதில் ஜாதி அப்படின்னு சொல்கிற மாதிரி. மியான்மரில் மெஜாரிட்டி புத்திஸ்ட்டு. ஸோ ரொம்ப நாளாக அது க்ரைசிஸ் போயிட்டுருக்கு. ஒரு ஸ்டேஜில் அது ஒரு பெரிய அங்கே ஒரு போர் மாதிரி வந்துடுது. இந்த ரோஹிஞ்சாஸ் வந்து ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்லாம் ஆரம்பித்து அவங்க ஃபைட் பண்ண உடனே அவங்க வந்து மியான்மர் கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணதுனால ஏகப்பட்ட ரெஃப்யூஜிஸ் அங்கேருந்து தப்பிச்சு மியான்மர்லேருந்து பங்களாதேஷில் வந்து இருந்துடுறாங்க. காக்ஸ் பசார் அப்படிங்கிற ஒரு ஏரியா தான் அதிகமான அடைக்கலம் இருக்குது. அங்கேருந்து நிறைய ரோஹிஞ்சாஸ் இந்தியாவுக்குள்ளே வந்ததாகவும் ஒரு 30,000-40,000 பேர் இருக்கிறதாகவும் ஒரு செய்திகள் இருக்குது. இதில் என்ன ஒரு கொடுமைன்னா, அது ஆல்ரெடி பங்களாதேஷ்மே ஓரளவுக்கு நாட்டு டெவலப்டு கண்ட்ரி. ஸோ அவங்களால ஒரு லெவலுக்கு மேலே அதை ஹோல்ட் பண்ண முடியாதனால அடிக்கடி அவங்க திருப்பி அனுப்புகிறாங்க. ஆனால் மியான்மரில் அவங்களால உள்ளே போக முடியல. அவங்களுடைய லேண்டு தான், அவங்க இருந்த லேண்டு தான். ஆனால் பிகாஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இன் எத்னிசிட்டி, பிகாஸ் ஒரு ஆர்ம்டு ரெபிலியன் வந்ததுனால கவர்மெண்ட் எல்லாத்தையும் மொத்தமாக அடிக்கிறதுனால அவங்க வெளியில் போகும்போது திருப்பி உள்ளே வர முடியாத ஒரு கட்டாயம் வந்துடுது. இப்போ அவங்க அங்கேருந்து சரி, அவங்க ஒரு முஸ்லீம் அதருங்கனால அவங்க இந்தோனேஷியாவுக்கு வர்றாங்க. இந்தோனேஷியாவில் நார்தர்ன் மோஸ்ட் ஒரு ப்ரொவின்ஸ் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கப்பல் போய் நிற்கிது. இப்போ அங்கேயுமே ஒரே மதமாக இருந்தாலும் கூட அங்கே இருக்கிற ஃபிஷர்மேன் அவங்களை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. கேட்டால் அவங்க வந்து இங்கே பிரச்சனை பண்ணுவாங்க, இங்கே நாங்கள் தங்க விட மாட்டோம், இங்கே செட்டில் ஆக விட மாட்டோம் அப்படின்னு. இப்போ அவங்க மலேசியா, இது வழியாக நாங்கள் மலேசியாவுக்கு போகிறோன்றாங்க. அதுக்குமே என்ன பேச்சு வந்து நடக்குது. இது நடந்துகிட்டு இருக்கும்போது ரொம்ப நாள் கப்பலில் இருக்கிறதுனாலையும் சாப்பாடு இல்லாதனாலையும் மற்ற விஷயத்தினாலையும் 59க்கும் அதிகமான பேர் வந்து வீக்காகி அட்மிட் ஆகிறாங்க. அவங்க மட்டும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ உலகம் முழுக்க இந்த மாதிரியான ஒரு எத்னிக் குரூப்பு அந்த இடத்துல மதத்தினாலேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ மொழியினாலேயோ இப்படி வந்து யார் அங்கே டாமினண்ட்டாக இருக்காங்களோ அவங்களால துரத்தப்படும் போது, அவங்க மண்ணிலேருந்து அவங்க அந்நியப்படும் போது, இல்லை அது எதிர்த்து ஏதாவது தீவிரவாத இயக்கங்களை ஆரம்பிக்கும் பொழுது அது இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடுது. உலக நாடுகள், யுனைடெட் நேஷன்ஸ் எல்லாமே பல எஃபோர்ட் போட்டாலுமே இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு தெளிவான ஒரு கொள்கை முடிவுக்குள்ளே யாரும் வர முடியல. இப்போ இந்தியா வந்து சிஏஏன்னு சொல்லி அங்கேருந்து ரெஃப்யூஜிஸ் அக்காமடேட் பண்ணுறதுக்கு ஒரு எஃபோர்ட் போட்டாங்க. இப்போ அதில் ரோஹிஞ்சர்ஸ் வருவான்னு வரமாட்டாங்க. ஏன்னா இந்தியாவை பொறுத்த மட்டும் பழைய இந்தியாவில் இருந்தவங்க ரிலீஜியஸ் பெர்சிக்யூஷனால் பாதிக்கப்பட்டால் மட்டும் இந்தந்த கண்ட்ரிலேருந்து வரலான் இருக்குது. அதில் மியான்மர் கிடையாது. ஸோ இதில் ஒரு அரசியல், அதில் மற்ற கட்சிகள், இப்போ ஆளுங்கட்சி அந்த தர சொல்லுது, எதிர்கட்சிகள் ஒரு தரப்பை சொல்கிறாங்க. பட் நம்மளை பாதிக்கிற விஷயம் இவங்களோட சண்டையில் எதுக்குன்னே தெரியாமல் அந்த குழந்தை பசியில் அழுகிறது தான். எதுக்குன்னே தெரியாமல் அந்த குழந்தை வந்து எனக்கு எந்த சொந்த ஊர்னே தெரியாமல் இந்த லேண்டுக்கு அந்த லேண்டுக்கும் கப்பலில் போயிட்டு வந்துட்டு ஒரு கஷ்டப்படுறது தான். ஸோ 21ஆம் நூற்றாண்டுலேயும் இந்த வித்தியாசங்கள் இருக்கிறது. அதனால தான் நம்மளும் என்ன சொல்கிறோம், அந்த வித்தியாசங்கள் நீங்களும் மனசில் உள்வாங்கி நாளைக்கு நாம் அந்தமாரி ஆயிடக்கூடாது. இந்த மண்ணில் இந்த எந்த ஐடென்டிட்டியாக இருந்தாலும் இந்த மண்ணுக்குரிய ஐடென்டிட்டி அதிகமாக வச்சுக்கணும். இந்த மண்ணுக்கு உரிய ஐடென்டிட்டியை தாண்டி மற்ற ரிலிஜனோ மொழியோ மற்ற விஷயங்கள்லாம் அடுத்தது. இந்த மண்ணை சார்ந்தவனா அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த மண்ணை சார்ந்தவனை நம்ம காப்பாற்றுற அளவுக்காவது நம்மளுடைய சிந்தனை ஓட்டம் இருக்கணும். அப்போ தான் நாளைக்கு இதுக்கடுத்து வரப்போகிற ஜென்ரேஷன்ஸ்க்கு இந்த மாரியான ஒரு சஃபரிங்கை வரக்கூடாமல் பார்த்துக்கணும். நம்ம வரலாறை பார்த்து கற்றுக்கிறோன்னு சொல்கிறது இதுதான். இதை பார்த்து இங்கே வர தலைமுறைகளுக்கு இந்த மாதிரியான ஒரு வரலாறு வந்துடக்கூடாது. அப்போ அதுக்கான என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணுங்கிறத நம்மளுடைய மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் யோசிக்கிறது தான் என்னோடய பார்வையாக இருக்குது.